இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைப் பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசனென வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துயதாம் முப்புரி நூலும். அமைவுடைக் குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென்மொழியும் குமுதமென்மலரேய் நயனமும் நெஞ்சகலாவே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் மாயனை மன்னுன்னு தொடங்குகிற 5ஆம் பாசுரம் இன்று. ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக பாவனை பண்ணிக்கொண்டு மார்கழி நோன்பினை அனுட்டிக்கிறாள். வடதேசத்திலே இருக்கிற கோகுலம் கண்ணன் வாழ்ந்த காலத்திலே அவரோடு இருந்தவர்களான இடைப்பெண்கள் கண்ணனையே கணவனாக அடைதற் பொருட்டு ஒரு நோன்பினை அனுட்டித்தார்கள். யமுனைக்கு போய் நீராடி அந்த நோன்பு அவர்களாலே அனுட்டிக்கப்பட்டது. அந்த நோன்பை அவர்கள் எப்போது அனுட்டித்தார்கள்னால் ஹேமந்த ருத்துவினுடைய முதல் மாதமான மார்கழி மாதம், அந்த மாதத்திலேதான் அனுட்டித்தார்கள். அந்த செய்தி ஆண்டாளுக்கு தெரிய வரவே நாமும் அதே போல ஒரு நோன்பினை அனுட்டிப்போம் என்று தீர்மானித்தாள். ஆனா அவர்கள் அனுட்டித்த காலம்ங்கிறது வேற. கண்ணன் எழுந்தருளியிருந்த காலத்திலேயே அனுட்டிக்கப்பட்ட நோன்பு இடைப்பெண்களுடைய நோன்பு. கண்ணன் எழுந்தருளியிருந்த இடத்திலேயே அனுட்டிக்கப்பட்ட நோன்பு இடைப்பெண்களுடைய நோன்பு. அதே போல துவாபர யுகத்திலே அவர்களாலே அந்த நோன்பு அனுட்டிக்கப்பட்டது. இப்ப இந்த இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது எங்கோ தென்கோடியிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். ஆண்டாளுடைய காலம்ங்கிறது கலிகாலம். வாஸ்தவத்தில் அவள் ஒரு இடைப்பெண்ணான்னு கேட்டால் இல்லை இல்லை, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளை ஒரு இடைப்பெண்ணாக தன்னை கருதி இருக்கிறாள். சரி, கூட கண்ணன் இருக்கிறாரானால் அவர் இப்ப அர்ச்சாரூபியாத்தான் இருக்கார். பகவானுக்கு 5 நிலைமைகள்னு சொன்னேன். அதில் பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், கடைசியில் அர்ச்சை. நாம் கண்காண நம்முடைய கண்களுக்கு இலக்காகும் அவனாய் திருக்கோயில்களிலேயும் நம்முடைய இல்லங்களிலேயும் எழுந்தருளி இருக்கிற நிலை, அதற்குத்தான் அர்ச்சைன்னு பேர். நாமும் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடையிறோம் இல்லையோ, பகவானை சேவிக்கிறோம். இங்கே ஆண்டாளுடைய திருவுருவப்படம் இருக்கிறது, ஆண்டாள் இருக்கிறாள், நாம் அவளை சேவிக்கிறோம், வணங்குகிறோம்னு உறுதியாக நம்புகிறோம். இந்த நிலைமைக்குத்தான் அர்ச்சைன்னு பேரு. இப்ப ஆண்டாள் சிந்தித்து பார்த்தாள். நாம வாஸ்தவத்துல இடைப்பெண் கிடையாது. காலம் அது துவாபர யுகம் கிடையாது. இருக்கிற இடம் அது கோகுலம்னு கிடையாது. கண்ணன் இப்ப கூட இருக்காரான்னா அது ஒன்றுதான் ஓரளவு சரியாக பொருந்தி வருகிறது. அவர் இப்ப வடபெருங்கோயிலுடையானாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளாக இருக்கிறார்.
ஆனால் இன்னொரு ஒத்துமையும் இருக்கு. அந்த இடைப்பெண்களுக்கு எத்தனை பாரிப்பு இருந்ததோ அத்தனை பாரிப்பு ஆண்டாளுக்கும் இருக்கு. கண்ணனை எப்படியேனும் பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த பாரிப்பு இருக்கிறது. அதனால நோன்பை அனுட்டிக்கலாம். இதில் இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டாளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏதோ ஒரு நீர்நிலையை, ஒரு ஜலாசயத்தை தேடி போய் அங்கே போய் நோன்பை சக்கிரமமாக அனுட்டித்தாளா, கிரமமாக அனுட்டித்தாளான்னு கேட்டால் ஆண்டாளுக்கு அதெல்லாம் சக்தியே கிடையாது. ஏன்னா இவர்களெல்லாம் எந்த தன்மையர்கள் அப்படின்னால், பகவான்னு யாராவது சொன்னாலே அல்லது பகவான்னு நினைச்சாலே மயங்கி விழுகிறவர்கள். அவர்களால் ஏதாவது ஒன்றை சரிவரச் செய்ய முடியுமா? எப்போதும் பகவானை நினைச்சுட்டு இருக்கா. பித்து பிடித்தார் போலே இருக்கிறவர்கள். அவளால் எதையும் கிரமமாக செய்யவே முடியாது. செய்யக்கூடாதுங்கிறது இல்லை, செய்ய முடியாது. பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண்சுழலும்னு ஆழ்வார் பாடுறார். என்ன அழகா சொல்றார் பாருங்கோ. பகவான் திருப்பார்கடல்ல படுத்துருக்கான்னு யாராவது சொன்னால், நான் சொன்னா அப்படின்னு ஆழ்வார் சொல்லலை, யாராவது அவர் பக்கத்தில் வந்துட்டு திருப்பார்கடல்ல பகவான் என்னமா படுத்துருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டாலே நான் என்ன ஆயிடுறேன் தெரியுமா? கால் ஆழும், என் காலெல்லாம் கிடுகிடு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுடுறது. கண் சுழலும், எதிர்க்க இருக்கிறவரே தெரியாத அளவுக்கு கண்ணு மறைக்கிறது, மயங்கி விழறா போல ஆடுறேன். நெஞ்சழியும், நெஞ்சு சிதிலமாகிறது, அப்படியே உடஞ்சி போனா போல ஆயிடுறது, நான் உருகி போயிடுறேன். நன்னா கேட்டுக்கோங்க. இவர் வாயத்திறந்து திருப்பார்கடல்னு சொல்லலை. இவர் வாயத்திறந்து திருப்பார்கடலிலே பையத்து இன்ன பரமன்னு சொல்லலை. யாரோ ஒருத்தர் சொல்றாருனாலே இத்தனை மாற்றங்கள், இத்தனை விகாரம் இவரிடத்திலே வந்து விடுகிறதுன்னு சொன்னால், இவர் எங்கிருந்து போய் நேரே நின்று கையை கூப்பி வணங்கி, ரொம்ப அழகான ஒரு ஐதிஹ்யம் உண்டு. இந்த ஐதிஹ்யத்தை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுடும். பராசர பட்டர், அடிக்கடி அவரை பற்றி சொல்கிறோம் இல்லையோ, அந்த பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருமகனார். அவரிடத்துல ஒருத்தர் வந்தார். சுவாமி, எங்கள் ஆற்றுல நிறைய பெருமாள்லாம் இருக்கா, நிறைய ஸ்ரீமூர்த்திகள், சாலக்கிராம மூர்த்திகள்லாம் இருக்கா, அவளுக்கு திருவாராதனம் நான் சரியாக பண்ணுறதே இல்லை, எனக்கு திருவாராதனம் பூஜை எப்படி பண்ண வேண்டும்னு நீர்தான் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னார். பராசர பட்டர் ஆகட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னார். நாளை கார்த்தால வந்துடும் சுவாமி, 7 மணிக்கெலாம் வந்துடும், சொல்லித்தரேன்னார். அவரும் பாவம் 7 மணிக்கே வந்துட்டார். ஏதோ பாடம் ஒரு 1/2 மணி காலம் 1 மணி காலம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தார். இவர் ஆரம்பித்து சொல்லித்தரார். அப்பப்போ அப்படியே மயங்கி போயிடுறார், திரும்ப ஆரம்பிக்கிறார், சொல்லித்தரார். ராத்திரி வரைக்கும் நீண்டது, ராத்திரி வரைக்கும் முடிஞ்சுது. வந்தவர் பார்த்தார், நான் திருவாராதனை இத்தனை நாளாக பண்ணல, அப்படியே இருந்திருக்கலாம். என்னமோ புதுசாக ஒரு ஆசை ஏற்பட்டது, பூஜை பண்ணலாமேன்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பா? இப்படி கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மனுஷன் பிடிச்சி வச்சுட்டாரே, நம்மளை சாப்பிடவும் ஒன்றும் கொண்டு வராத போயிட்டோம். அவரும் சாப்பிடல, அவருக்கு சாப்பாட்டை பற்றின எண்ணமே இல்லை, நமக்கும் ஏதாவது வேணுமான்னு கேட்கல. ஏன்னா அவர் சாப்பிடணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லாத போது நமக்காக கேட்க போகிறார். இப்படியே ஆகி போச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். நாளிலேருந்து இந்த பக்கமே வரக்கூடாது முடிவு பண்ணிவிட்டார். ராத்திரி கிளம்புறச்சே போயிட்டு வரேன் சுவாமின்னார். பராசர பட்டர் சொன்னார், நாளைக்கும் வந்துடும். ஏன்னா இந்த கிரமம் எல்லாம் ஒரு நாளில் மனப்பாடாகிற கிரமமே கிடையாது. அவர் நினச்சிண்டார், எனக்கு மனப்பாடம் ஆகணும்னு நான் இப்போ நினைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிண்டார். இருந்தாலும் வந்தவர் மனசில் ஒரு சந்தேகம், நமக்கு இத்தனை சொல்லித்தராரே, இவர் அப்படியா பண்ணுறார்? வெறுமை சொல்லித்தராரா இல்லை அவர் அனுஷ்டானத்துலேயும் அப்படி இருக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணார், சுவாமி தேவரீர் ஆசீர்வாதத்தால் இன்னைக்கே நான் விஷயங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சுன்னுட்டேன். இப்போ தியரின்னு எடுத்துட்டா அதை நான் இப்போ தேர்ச்சி அடைஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரச்சனைலாம் ப்ராக்டிக்கலில் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நீர் ஒரு தடவை பண்ணும்போது நான் பார்த்துட்டேன்னா அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சுட்டுருவேன், நன்னா நானும் பூஜை பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னார் பட்டர், நாளைக்கு நீர் பூஜை பண்ணும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னார். நன்னா வந்துடுமே, அதே மணி தான், இன்னைக்கு வந்த நேரத்துக்கே நாளைக்கும் வந்துடும் அப்படின்னுட்டார். அடுத்த நாள் பாவம் அவர் காலை உணவு, மதிய உணவு, கையில் வெந்நீர் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டார். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறவரே அவ்வளோ நாழின்னா இன்னும் அதிகமாகுமோ இன்னமும் ஒருவேளை ராத்திரியெல்லாம் நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்திருக்கார். அகோராத்திரம் நடக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு வந்தார். பராசர பட்டர் அழைச்சிட்டு போனார். 3 விசை கையை தட்டி கதவை திறக்கணும். கையை தட்டினதும் தெரியல, திறந்ததும் தெரியல, பகவானுக்கு அமுது செய்ய பண்ணதும் தெரியல. சில நொடி துளிகளில் பூஜை முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் நீர் போயிட்டு வாரும்னார்.
அவருக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பொங்கி வர்றது கோபம். நேற்று எனக்கு அத்தனை நேரம் சொல்லி கொடுத்தார், இன்னைக்கு சில நொடித்துளிகளில் முடிச்சுட்டார். சில நிமிஷங்களில் கூட இல்லை, சில நொடித்துளிகளில் முடிச்சுட்டார். உபதேசம் எல்லாம் மற்றவாளுக்கு தான் போல் இருக்கு, அவர் அனுட்டிக்கிறதே இல்லையே, இது எப்படி அவர்கிட்டயே கேட்கறது? பெரிய ஆச்சாரியர், அப்படிலாம் கேள்வி சாமானியமாக கேட்டுட முடியாது. ஆனால் யார்கிட்டையாவது இதை போய் சொல்லணும்னு ஆசை. நாம் கூட தவிப்போம் பாருங்க, ஏதாவது மனசில் தாபம் இருந்தால் யாராவது கிடைக்க மாட்டாளா, யார்கிட்டையாவது இறக்கி வச்சா தான் எனக்கு ஆறும் அப்படிங்கிறோம் இல்லையோ. அவர் தேடினார், யாராவது இருக்காளான்னு பார்த்தார். அவள் அம்மா வந்துட்டு இருந்தா, பராசர பட்டருடைய தாயார் வந்துட்டு இருந்தா. அம்மா, தாயே, நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதே, திருவாராதனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா நீங்களே சொல்லுங்கோ. அம்மா சொன்னா, ஒரு தப்பும் கிடையாது, அவனை ஆராதிக்கிறதுக்கு தான் நாம் இருக்கோம், நன்னா கற்றுக்க வேண்டியது தான். பிள்ளைகிட்ட கேட்டிருக்கலாமே. ஐயோ, அவர்கிட்ட தான் கேட்டேன், சொல்லி கொடுத்தாரா? நன்னா சொல்லி கொடுத்தார், எனக்கு ரொம்ப நன்னா சொல்லி கொடுத்தார். நேற்றுக்கு ரொம்ப 12 மணி காலம் 13 மணி காலம் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன கத்துன்ட்டீரோ இல்லையோ. ஆனால் இன்னைக்கு அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். சில நொடித்துளிகளில் முடிச்சுட்டார். எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்தார், அவர் அத்தனை பண்ணவே இல்லையே, இது நியாயமா நீங்களே சொல்லுங்கோ. அவள் அம்மா ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னான். அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு அதுவே ரொம்ப அதிகம், உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த 12 மணி காலமே ரொம்ப குறவு. நீர் பண்ணால் 12 மணி காலம் பண்ணாலும் குறவு தான், என் பிள்ளை பண்ணாருன்னா சில நொடித்துளிகளே பண்ணாலும் அதிகம்தான்னா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உம்மை போல அவர் அல்லர், நீர் எங்கேயோ மனசை வச்சுட்டு பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பீர். இப்போ நம்மளை போலேன்னு வச்சுக்கோங்க, மனசு எங்கேயோ இருக்கும், அது மந்திரங்களை வாய் அது அனிச்சையா உச்சரித்து கொண்டே இருக்கும். கை நன்னா ஜலதரங்கம் வாசிக்கிறா போல அந்த வட்டிலிருந்து அந்த உத்தரணி தீர்த்தத்தை அப்படி எடுத்தோம்னா நமக்கே சில சமயம் சந்தேகம் வந்துடும், நாம் திருவாராதனம் தான் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை ஏதாவது ஜலதரங்க வித்வானா. ஜலதரங்க வித்வானா இருந்துட்டா இங்கே நிர்வாகிகள்ன்ற சொல்லிடலாம், ஒரு தடவை என்னை சாயங்காலமும் கூப்பிடுங்கோ, கார்த்தால திருப்பா உபன்யாசத்துக்கு மட்டும் கூப்பிடாதீங்கோ, அந்த பிரைம் டைம் 6:30 மணிக்கு கொடுத்தீர்களானால் ஜம்முன்னு ஜலதரங்கம் வாசித்து காண்பிக்கிறேன். நீங்கள் எங்கே ஜலதரங்கம் கற்றுட்டீங்கன்னா, நான் நித்தியமும் அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே? இந்த பெருமாளுக்குன்னு வைக்கிற வட்டில்கள் இருக்குது பாருங்க, 3 வட்டில் 5 வட்டில் வச்சு திருவாராதனம் பண்ணுறோமே, அது அர்க்கியத்துக்குன்னு ஒரு வட்டில், பாத்தியத்துக்குன்னு ஒரு வட்டில், ஆச்சமனியத்துக்குன்னு ஒரு வட்டில், சுத்தோதகம், ஸ்நானீயம் அப்படின்னு 2 பாத்திரம் வச்சிருப்பா. சில பேர் 3 வட்டில் வச்சு பண்ணுவா, சில பேர் 5 வட்டில் வச்சு பண்ணுவா. இது என்ன பிரமாதம்னார் ஒருத்தர். என்னென்ன? எதுவுமே இல்லை, நான் எதுவும் பண்ணுறதே இல்லையா, அதோட இது பிரமாதமா அப்படின்னார். அப்படிலாம் இல்லை, 3 5 ஏதோ சில வட்டல்களை வச்சு நமக்கு தெரிஞ்ச முறையில் திருவாராதனம் பண்ணணும் இல்லையோ, அதை மெதுவாக எடுத்து பெருமானுடைய கைகளில் காண்பிச்சு அந்த திருப்படிகம், அதுக்கு வடதேசங்களில் பதித்த பாவனம்னு பேர், ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் பாருங்க, அந்த தீர்த்தத்தை சேர்க்கறதுக்குன்னுட்டு ஒரு திருப்படிகம். நிறைய பேர் அதை ஸ்பட்டிகம்னு விடுவா. ஸ்பட்டிகம்னா ஆத்து வாசலில் தொங்க விடுறா பாருங்க, அதுதான் ஸ்பட்டிகம். இது படிகம்னு பேர். அதை கொஞ்சம் கௌரவமாக சொல்லணும்னா திருப்படிகம். அந்த எம்பெருமானுடைய அந்த பவளவாயில் பட்டு அந்த தீர்த்தம் வருதுன்னா அதை மெதுவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு வச்சிருக்கிற பாத்திரம். இதில் வேடிக்கை என்னென்னா, நாங்கள்லாம் பண்ணும்போது உண்மையை நான் உறக்கவே சொல்கிறேன், பெரும்பாலும் அந்த திருப்படிகத்திலேயே போய் விழாது. அது அப்படி பண்ணி அப்படி கடை நமக்கு தான் கடகடன்னு பண்ணிட்டு போகணுமோ இல்லையோ, நிறைய வேலை வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். முக்கியமாக வேலையே இதுதான். ஆனால் அப்படி வேகமாக பண்ணும்போது பார்த்தா இது பூஜை நடக்கிறதா இல்லை ஜலதரங்கம் பண்ணுறோமா, மனசு இதில் லயிச்சிருக்கா? லயிச்சிருக்கிறதுங்கிறது எப்போவோ தான் லயிச்சிருக்கும். மீதி எல்லாம் அப்படி பண்ணிட்டா என்ன ஸ்கோர் ஆச்சு, அவர் எவ்வளோ அடித்தார், இன்னும் ஆட்டம் இழக்காமல் இருக்காரா, இதெல்லாம் வேற கேட்டுட்டு இருப்போம். அங்கே ஃபோன் அடிக்கிறது பார், அதை எடுத்து யாருன்னு கேளு, இதை வேற சொல்லுவோம். வாசலில் அப்போன்னு பார்த்து ஒருத்தர் வந்து காலிங் பெல் அழுத்துவார். எத்தனையோ தானா வர தொந்தரவுகள், நாம்பளா மேலே போட்டுக்கிற தொந்தரவுகள், இப்படி நிறைய நடக்கும். அப்போ நாமெல்லாம் மனசு லயிச்செல்லாம் பண்ணலை. ஆனால் பராசர பட்டர் இடத்துல அவர் திருவாராதனம்னாலே ரங்கநாதான்னு நினச்சிட்டு சாஞ்சார்னா எழுந்துக்கிறதுக்கு பல நாழிகை ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவாளால் என்ன பூஜை பண்ண முடியும்னு சொல்லுங்க. அதைத்தான் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு ஆழ்வார் பாடினார். அதனால தான் பராசர பட்டர் தாயார் அந்த பூஜை பண்ணுறது எப்படின்னு கிரமம் கற்றுக்க வந்தவரிடத்துல அவ சொன்னா, என் பிள்ளைக்கு அதுவே அதிகம், உமக்கு இதுவே குறவு தான், நீர் இன்னும் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போ வரைக்கும் அந்த நிலைமையை அடையலையோ அப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த நிலைமையை அடைந்தவர்கள் எதையும் கிரமமாக அனுட்டிப்பதற்கு சக்தி உடையவர்களாக இருப்பதில்லை. ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா நம்ம திருமணத்தூண்களை தொட்டு சேவிக்கிறோம் இல்லையோ, அந்த திருமணத்தூண்கள் எதற்காக? வாயோரீரஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பரந்ததன் கீழ் காயாம்பூ மலர்ப்பிரங்கல் அன்னமாலை கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என் வாயார எண்ணுகொலோ வாழ்த்து நாளே அப்படின்னு பாசுறோம். அது என்னத்துக்கு இடைஞ்சலா 2 தூண்களை வச்சிருக்கான்னா, அது இடைஞ்சலாக வைக்கப்பட்ட தூண்கள் அன்று.
உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் பகவானை சேவிக்கணுமேனு வைக்கப்பட்ட தூண்கள். ஸ்ரீரங்கத்துக்கு இதுக்காகவே போங்கோ. அந்த நன்னா தங்கமயமாக இருக்கிற 2 தூண்களை பகவானுக்கு முன்னாடி சேவிச்சுக்கோங்கோ. ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் தான், ரொம்ப பெரிய கோயில். ஆனால் அந்த கர்ப்ப கிரகம் பெருமாளை சேவிக்க போகிற இடம் இருக்குது பாருங்கோ, அதை போல் குறுகலான இடம் இன்னொரு இடத்துல இருக்கவே இருக்காது. உள்ளுக்குள்ளே போனோன்னு சொன்னால் ஒரு பக்கம் இந்த பக்கம் மனுஷா போனோன்னா ஒரு பக்கம் திரும்ப இப்படி வரலாம், அவ்வளோதான் இருக்கும். இன்னொருத்தர் நுழைந்து புறப்படுவதுங்கிறதே அங்கே முடியாது. இதில் போதா குறைக்கு 2 பெரிய தூண்களை வேற அங்கே வச்சிருக்கா. இந்த தூண்கள் எதற்காக? அகற்றி விட்டால் இன்னமும் நன்னா சேவிக்கலாமேன்னா அங்கே இருக்கிறவா சொன்னா, நீ நன்னா சேவிக்கிறதுக்கு தான் இந்த தூண்கள்னா. எனக்கு புரியலையே, நான் சேவிக்க வந்திருக்கிறது பெருமாளைத்தானே, தூண்களை சேவிக்கவா வந்திருக்கேன்னா? அவர் அழகிலே ஆழங்காற்பட்டு நாம் மோகித்து மயங்கி கீழே விழுந்துட்டோம்னா அவருடைய தரிசனம் கிடைக்கப் பெறாமல் வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். அதை கீழே விழப்போறச்சே ஒரு அவலம்பனம், ஒரு பிடிமானம் கை தேடும் இல்லையோ, அதுக்கு தான் 2 தூண்களை வச்சிருக்காளாம். என்ன அழகா இருக்கான்னு கீழே விழாமல் அதை பிடிச்சுண்டு விடணுமா. அப்படி பிடிச்சுண்டுட்டா அவரை நன்னா தரிசனம் பண்ணிவிடலாம். அதுக்குன்னு தான் அந்த திருமணத் தூண்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். இப்போ ஆண்டாள் நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கோள். அவளால் நோன்பெல்லாம் அனுட்டிக்க முடியுமா? ஏன்னா நோன்பு அனுட்டிக்கணும்னா அது கிரமமாக பண்ணணும்னு இருக்கும் இல்லையோ. கிரமமாக பண்ணணும்னு சொன்னால் புத்தி அதிலே லயித்திருக்க வேண்டும். புத்தி அதில் லயிச்சிருந்தாத்தானே கிரமமாக பண்ண முடியும், இல்லைன்னா முடியுமா? இப்போ மனசு எங்கேயோ இருக்குது, மனசு அப்படியே அது வெள்ளமிட்டு பெருமானை அப்படியே சூழ்ந்துன்னு இருக்குன்னு சொன்னால் இங்கே கிரமமாக பண்ண வேண்டியதெல்லாம் ஞாபகமே வராது. கிரமமாக நம்மளால் பண்ணவே முடியாது. இப்போ குழந்தையே கூட பாருங்க, எழுத சொல்லி நம்ம கையில் நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுத்துட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்னுட்டோம். அது நோட்டு புத்தகத்தை கையில் வச்சுட்டு இருக்கோம், அது பென்சிலோ பேனாவோ பிடிச்சுட்டே இருக்கும். அப்போ நாம் வெறுமை இல்லாத டிவியை ஆன் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கவனிச்சு பாருங்க. கையில் புஸ்தகம் இருக்கும், அந்த பென்சில் பேனா பிடிச்சபடியே இருக்கும், வாயை பொழந்துட்டு ஆன்னு டிவியை பார்த்துட்டு இருக்கும். அப்போ பாருங்க, செய்யணும், கிரமமாக செய்ய வேண்டியது அந்த வீட்டு பாடத்தை தான். வீட்டு பாடத்தை செய்யணும் தான் உட்காந்துருக்கு. ஏன் அதில் மனசு இல்லைன்னா மனசு இப்போ வேற எங்கேயோ போயிடுத்து. அப்போ இந்த மாதிரி தான் ஆண்டாளுடைய மனசு கண்ணன் பின்னாடி போயிட்டதுனாலே இதெல்லாம் அவளால் அனுட்டிக்கவே முடியாது. அப்போ இந்த நோன்பு ஆண்டாளாலே அனுட்டிக்கப்பட்டதானால் உடல் அளவில் பார்த்தா அனுட்டிக்கப்படவில்லை, மனத்தளவிலே அனுட்டிக்கப்பட்டது, அவ்வளவுதான். இப்போ இதுக்காக அவன் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு நோன்பை நோற்றாள்ங்கிறது அர்த்தம் அன்று. அவன் மனசால இதை செய்திருக்கிறாள், அவ்வளவுதான் அவளால் முடிந்தது. அதை மனசிலே வைத்து கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த நோன்பை அவள் அனுட்டிக்கிறாள். முதற்பாட்டாலே பிராப்பிய பிராபக நிஷ்கர்ஷம் பண்ணினாள். பெறத்தக்கது அதை கொடுப்பவர் யார்? 2ஆம் பாட்டு செய்யத்தக்கது செய்யத்தகாதது அதை விவரித்தாள். 3ஆம் பாட்டு நாட்டாரடையும் பலன், திங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்லாம் பாடியிருக்காள் இல்லையோ, அது சொல்லப்பட்டது. 4ஆம் பாட்டாலே வருணதேவனுக்கு கட்டளையிட்டாள். என்ன பண்ணணும்னு வருணதேவனுக்கு எடுத்து இயம்பினாள். இன்றைய 5ஆம் பாட்டு இருக்கு பாருங்க, இது ரொம்ப விலட்சணமான பாட்டு. இந்த திருப்பாவையில் 30 பாசுரங்கள் இருக்கே, அதில் முதல் 5 பாசுரங்கள் ஒரு முன்னுரையாக பிறந்தவைன்னு சொல்லுவா. அவதாரிக்கைன்னு வடமொழியிலே சொல்லுவார்கள். ஒரு முன்னுரையாக பிறந்த பாசுரங்கள் 5 பாசுரங்கள். இந்த பாசுரத்துக்குள்ளே நிறைய சாஸ்திரார்த்தங்கள் பொதிந்திருக்கின்றன. என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெண் பிள்ளை, அந்த ஆண்டாள் கோஷ்டியில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, அவள் திடீர்னு எழுந்து மற்ற பெண் பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா. நாம் பகவானை அடையணும்னு போகிறோமே, இதெல்லாம் நடக்கிற காரியமானு கேட்டா. கண்ணனை அடையணும்னு போகிறோமே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. மற்ற பெண்கள்லாம் கேட்டா, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டா. நாம் என்ன கொஞ்ச நஞ்ச பாப்பமாக பண்ணி வச்சுருக்கோம்? எத்தனை ஜென்மமாக மூட்டையாக எத்தனை பாப்பங்களை பண்ணி வைத்திருக்கிறோம். இன்னும் அதெல்லாம் நாம் தொலைச்சிண்டதாகவே தெரியல. அந்த பாப்பங்களை எல்லாம் நாம் கழித்து கொண்டதாகவே தெரியலை. அப்படி இருக்கும்போது நாம் வெட்கமே இல்லாமல் கண்ணனிடத்துல போயிட்டு நீ எங்களுக்கு வேணும்னு கேட்டால் அவர் தன்னை கொடுப்பாரா? சந்தேகம்தானே. அப்போ நாம் என்ன பண்ணணும்? முதல்ல நம்முடைய பாப்பங்களை எல்லாம் போக்கிக்கணும், அப்புறம்தான் கண்ணன் கிட்ட போகணும், அப்போத்தான் காரியமாகும் அப்படின்னா. இது கேட்கறதுக்கு நன்னாத்தான் இருக்குது, சரியா சொல்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்ல தகுதியை வளர்த்துக்கணும். தகுதியை வளர்த்து கொண்ட பிற்பாடுதான் அந்த பலனை நோக்கி நாம் போனோம்னால் பலன் நம்முடைய கை புகுரும். நியாயமான விஷயம்தான். அந்த பெண் பிள்ளை தன்னுடைய வாதத்திற்கு இன்னமும் வலு சேர்க்கிறாள். அவ சொன்னா, ஸ்ரீராமாயணத்தில் கூட நீங்கள் பாருங்கோ, ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு தசரதன் முடிவெடுத்தான். ராமனை கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னான். சரின்னா ராமன் அப்பா சொல்லிட்டார், சரி. தசரதன் அதோடு நிற்கல, ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னான். ஊர் மக்கள் எல்லாம் சரின்னு இசைந்தார்கள். மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு சொன்னான். மந்திரிகளும் சரின்னு இசைந்தார்கள். இத்தனைக்கும் ராமாவதார காலம்
அப்போ அயோத்தியால முடியாட்சி தானே நடந்துட்டு இருந்தது, குடியாட்சி கிடையாது. இன்னைக்கு இருக்கா போல குடியரசு தினம்லாம் அப்போ கிடையாது, முடியாட்சி தான். மன்னர், மன்னருக்கு அடுத்தது மன்னருடைய குமாரர், மன்னருக்கு அடுத்தது அவர் குமாரருக்கு குமாரர். சில சமயங்களில் குடியாட்சியே முடியாட்சி மாதிரி இருக்கும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ முடியாட்சின்னு சொன்னால், அப்போ முடியாட்சி ராஜா, ராஜாவுக்கு அப்புறம் ராஜாவினுடைய பிள்ளை தசரதன் யாரையும் கேட்கணுங்கிற தேவையே கிடையாது. யாரையாவது போய் அவர் கேட்கணுமா? என் பிள்ளைய நான் ராஜாவாக்குறேன்னு அவர் கேட்கணுமா? கேட்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் குடியாட்சியை கூட, அதாவது முடியாட்சியை கூட குடியாட்சி மாதிரி நடத்திருக்கார் பாருங்க. எல்லாரையும் கேட்கிறார் அவர், என் பிள்ளைய நான் யுவராஜாவாக ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டெப்டி பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க, இல்லை டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று, அதை போல ஒரு பதவியை கொடுக்குறேன் அப்படி சொல்லித்தான் கொடுப்பா. ஆனால் மொத்த அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கும்னு அர்த்தம். இப்போ தசரதன் மெல்ல மெல்ல தான் ஒதுங்கணும்னு தான் நினைக்கிறார். இப்போ டெப்டின்னு சொல்லிட்டா நாம் என்ன சொல்லுவோம்? துணை, கூடுதல், அவ்வளோதானேன்னு சொல்லுவோம். ஆனால் மொத்த அதிகார மையமும் அவரை சுற்றி தான் நடக்கும். இது நீங்கள் உலகத்திலேயே பார்க்கலாம், நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதே கிடையாது. இப்போ அதிகார மையங்கிறது ஒரு துணைன்னு ஒருத்தர் வந்துட்டார்னா, அது துணை முதலமைச்சரோ அல்லது துணை பிரதமரோ, அவரை சுற்றி தான் அந்த அதிகார மையமே இருக்கும். நாம் பெரியவரை காட்டிலும் இவரிடத்துல இணக்கமாக இருக்கிறது முக்கியம்னு தான் எல்லா அரசியல்வாதிகள் பேசிப்பா. ஏன்னா எல்லா முடிவுகளும் இப்போ அவர் தான் எடுக்கிறார், அதனால் அவர் சொன்னபடித்தான் கேட்கணும். அப்படி ஒரு பதவியைத்தான் ராமனுக்கு கொடுக்கணும்னு தசரதன் விரும்பினான். பேருக்கு துணை, இணைன்னு கொடுப்பாளே தவிர மொத்த அதிகாரத்தையும் கொடுக்கறதுன்னு தான் அர்த்தம். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நடப்பது முடியாட்சி, ராஜாவுக்கு அப்புறம் ராஜா பிள்ளை ராஜாவாக போகிறான். ஆனாலும் தசரதர் எத்தனை நியாயமா நடந்துட்டு இருக்கார் பாருங்க. எல்லா இடத்துலையும் போய் கேட்கிறார், நீங்கள்லாம் சொல்லுங்கன்னார். எல்லாம் சரின்னு ஒத்துண்டுட்டா. ரொம்ப சந்தோஷம் தசரதனுக்கு. அதுக்கு மேலே போய் வசிஷ்டர் இடத்துல போய் அவர் கேட்கிறார், சுவாமி ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுமே. வசிஷ்டருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் ஒரு நாள் பார்த்து கொடுக்கிறார். வசிஷ்டருங்கிறவர் யாரு? சாட்சாத்து பிரம்மாவினுடைய பிள்ளை. எத்தனை ஏத்தம் இருக்கணும் அவருக்கு. வசிஷ்டர்னா சும்மாவா? ஒரு விஸ்வாமித்ரர் யார் யாரோ வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீதான் பிரம்மரிஷின்னு சொன்னாலும் வசிஷ்டர் சொன்னாதான் ஒத்துப்பேன்னு சொன்னாரோ இல்லையோ, அத்தனை பெருமை இருக்கிற வசிஷ்டர் அவரை தான் நாள் பார்த்து கொடுக்கிறார். பட்டாபிஷேகத்துக்கு தகுதியான தினம் எது அப்படின்னு நாள் பார்த்து கொடுக்கிறார். எல்லாம் நடந்துதா கடைசியில்? ஆனால் பட்டாபிஷேகம் நடந்துதா? நடக்கவே இல்லை. ராஜாவுக்கு பிடித்திருந்தது. சாட்சாத்து பகவானும் சரின்னு இசைந்தார், ஊர் மக்கள் இசைந்தார்கள், மந்திரி பிரதானிகள் எல்லாம் இசைந்தார்கள். அதுக்கு மேலே நாள் பார்த்து கொடுத்தது மிகச்சிறந்த சோதிடர். வசிஷ்டருக்கு மேலெல்லாம் நீங்கள் ஒரு ஜோசியரை போய் பார்க்கவே முடியாது. அவரை போல பஞ்சாங்கம் கணித்து கொடுக்கிற இன்னொருத்தர் கிடைக்க மாட்டார். அவர் நாள் பார்த்து கொடுத்தார். நடக்கலையே. இந்த பெண் பிள்ளை எவ்வளோ அழகாக கேள்வி கேட்குறா பாருங்க. ஆனானப்பட்ட ராமன் விஷயத்திலேயே நடக்கலைன்னா இப்போ நாமெல்லாம் என்னமோ கண்ணனை தேடி போகிறோமாம், கண்ணனை எழுப்புறோமாம், எங்களுக்கு நீயே வேணும், கைங்கரியமே வேணும்னு கேட்க போகிறோமா? இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறதான். நீங்கள் வேற வேலை இருந்தால் நாமெல்லாம் பார்த்தா நல்லது அப்படின்னு சொன்னா. அந்த கோஷ்டியிலே வேதாந்த ஞானம் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை எழுந்தாள். வேற யாரும் இல்லை, ஆண்டாள் தான் வச்சுக்கோங்க. ஆண்டாள் எழுந்தாள். நன்ன வேதாந்த ஞானம்ங்கிறது அவளுக்கு இருக்கிறது. வேதாந்தங்கள் என்ன சொல்லுகின்றன அப்படிங்கிற அறிவு இருக்கிறது. அவள் எழுந்து பேச ஆரம்பிச்சா. நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவந்தான் பெண்ணே, ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு எல்லோரும் பாரித்தார்கள். நல்ல உயர்ந்த நாள் வசிஷ்டராலே குறித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் பட்டாபிஷேகம் நடக்கலை. நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஏன் நடக்கலை தெரியுமா? அன்றைய தினம் நடத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இறைவனுக்கு இல்லை. அவ்வளவுதான் விஷயம். அன்னைக்கு நடத்திக்கணும்னு அவர் நினைச்சுக்கவே இல்லையே, அதனால அன்றைய தினம் நடக்கவில்லை. அதை வைத்து கொண்டு நமக்கும் பகவான் கிடைக்க மாட்டான்னு நம்ம அவநம்பிக்கையா இருக்கக்கூடாது. நீ இன்னொன்னு சொன்ன, பாபங்களை எல்லாம் கழித்து கொண்டு பாபங்களை எல்லாம் அழித்து விட்டு அந்த தகுதியை மேல சுத்தமா இருக்கோங்கிற ஒரு தகுதி, தூய்மைங்கிற ஒரு தகுதியை சம்பாதித்து கொண்டுதான் நாம கண்ணனிடத்திலேயே போகணும்னு சொல்றியே. கொஞ்சம் யோசிச்சு பார். கண்ணனிடத்துல போகாமல் நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையுமா? பாபங்கள் தொலையணும்னாலே அவர்கிட்ட போய்த்தான் ஆகணும். இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுடும். நீச்சல் கற்றுக்கணும்னு ஒரு பிள்ளை ஆசைப்பட்டார். நான் சொன்னேன், என் கூட வாப்பா, நான் அழைச்சிட்டு போகிறேன், ஸ்விம்மிங் பூல்னு இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போய் நான் உன்னை என்ன நீச்சல் குளத்தில் பயிற்றுவிக்கிறேன். அந்த குழந்தை என்கிட்ட சொன்னால், இல்லை சுவாமி, எனக்கு அங்கே வரத்துக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நேரடியாக போய் தண்ணீரில் இறங்கணும்னா கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. அதனால் இப்படி பண்ணலாமே, முதல்ல எனக்கு நிலத்தில் நன்னா நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்துட்டீருன்னா அப்புறம் நான் ஜம்முன்னு குளத்தில் அடித்து காட்டுறேன்னா. நிலத்தில் நீச்சல் அடிக்க கற்றுக்கணுமா? அப்புறம் அவர் குளத்தில் இறங்கி நீச்சல் அடிக்கிறாருன்னா என்றைக்காவது நீச்சல் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் நீச்சல் கற்றுக்கணும்னா குளத்தில் இறங்கித்தான் ஆகணும். நீங்கள் பாபங்களை ஒழித்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டீர்களாகில்
பகவானை நெருங்கித்தான் ஆக வேண்டும். பாபங்களை போக்கிண்டு அவர்கிட்ட போறேங்கிறது நிலத்துல நீச்சல் கற்றுக்கொண்டு குளத்தில் இறங்குகிறேன் என்பதற்கு சமம். அதனால் அவர்கிட்ட போனா தானாவே நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய்விட போகிறது. அவர் திருநாமங்களை சொன்னால் போதாதோ, அவனுடைய திருநாமங்களை நாம சொன்னோம்னு சொன்னால் அத்தனை பாபங்களும் நம்மை விட்டு விலகி ஓடும். அதுதான் உண்மை. அந்த அர்த்தம்தான் 5வது பாட்டினாலே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. பாட்டினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக முதல்ல சொல்லிட்டு 3ஆம் பாட்டில் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கோம், 4ஆம் பாட்டில் நிறைய மிச்சம் வச்சிருக்கோம். அதெல்லாம் அனுபவிச்சு விடலாம். மாயனை பகவான் என்ன அழகா கூப்பிடுற பாருங்க. அவன் மாயன். மாயன்னா என்ன அர்த்தம்னால் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்கிறவர். அவர் செய்கிற ஒன்னொன்னும் ஆச்சரியமா இருக்கு. அவர் பிறந்ததை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அவர் ஓரிடத்திலே சென்று வளர்ந்ததை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. வளர்ந்த விடத்திலே ஓரோரு நாளும் செய்திருக்கக்கூடிய ஒப்பற்ற செயல்களை எண்ணினால் ஆச்சரியமா இருக்கு. 16,108 பேரை கல்யாணம் பண்ணிண்டார், ஆச்சரியமா இருக்கு. கையில சக்கராயுதத்தை வச்சுண்டு எத்தனை அரிய பெரிய காரியங்களை பண்ணியிருக்கார், ஆச்சரியமா இருக்கு. துவாரகைய பகவான் அரசாண்டான். பேட்துவாரகைன்னு ஒரு தீவு போல கடலுக்கு நடுவுல ஒரு பகுதி இருக்கு பாருங்க. அங்கதான் தன்னுடைய திருமாளிகையை வச்சிருந்தாராம் பெருமாள். வீட்டை அங்க வச்சிருந்தார். அந்த ஊருக்காரெல்லாம் சொல்றா, அங்கே இருந்து நல்லா கருடன் மேல உட்கார்ந்து பறந்து கரைக்கு வந்து அரசாண்டு விட்டு அலுவல்களை முடிச்சுட்டு ராத்திரி கருடன் மீது ஏறி அமர்ந்து திரும்ப அங்க போவாருங்கிறா. கேட்கறதுக்கே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. நாம எல்லாம் படகுல போயிட்டு இருந்தோம், இப்ப நல்லா சுதர்சன சேத்துன்னு கட்டியிருக்கா. துவாரகைக்கு போனோம்னா பேட் துவாரகை போறதுக்கு படகிற்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பெல்லாம் சுதர்சன சேத்துன்னு ரொம்ப ஆச்சரியமா ஒரு பிரிட்ஜு கட்டுவிட்டா கடல்லையே நான் 1/2 மணி காலத்துல 20 நிமிஷத்துல கொண்டு போய் நம்மளை பேட் துவாரகையில விட்டுடுறா. கண்ணனுடைய திருமாளிகை இருந்த பகுதி ஒரு தீவு பகுதி. இங்க இருந்து கருடன் மேல உட்கார்ந்து அந்த பக்கம் வந்து அரசாட்சி புரிஞ்சுட்டு திரும்ப இங்க கருடன் மேல வந்திருக்காருன்னா அவரை பத்தி நாம சுருக்கமா வசத்தியா சொல்லணும், சுருக்கமா சொல்லணும். என்ன சொல்ல முடியும்? அதைத்தான் ஆண்டாள் சொல்லி கொடுக்குறா. மாயனை என்ன ஆச்சரியமான மாயங்களை செய்திருக்கார்.